இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பந்தியை எப்படி வாசித்து பார்க்குறேன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். ஃப்ரெஞ்சில் ஒரு பந்தி இருந்தால் அதை நீங்கள் எப்படி எழுத்து கூட்டி உச்சரித்து வாசிப்பீங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஏற்கனவே நான் வந்து தனித்தனி சொல்லுகளாக எப்படி உச்சரித்து வாசிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ அதில் இருந்து இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். பந்தியாக இருந்தால் அல்லது ஒரு வசனமாக இருந்தால் எப்படி நாங்கள் உச்சரித்து வாசிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. était, c'était, dimanche, dimanche, matin, c'était dimanche matin. Le soleil brillait. Le soleil brillait. Et il faisait chaud. Il faisait chaud. Emma a décidé aller. இந்த அலையோட வந்து நாங்கள் தேயை சேர்த்து வாசிக்க போகிறோம். d'aller se promener au parc avec son chien Max. Emma a décidé d'aller se promener au parc avec son chien Max. Elle a mis ses basket, pris une, இதில் வந்து வராட்டி நாங்கள் ஆண்டு வாசிப்போம். இது புத்தை வந்து ஃபெமினின் அண்டபடியாக யூன் வந்திருக்கு. une bouteille d'eau et இதுவுமே தான், இது வந்து être verbe. Et sorti de la maison. Elle a mis ses baskets, pris une bouteille d'eau et est sortie de la maison. இதில் வந்து பாருங்க, இதுலையும் இ துபுலெல் வந்திருக்கு, இஞ்சையும் இ துபுலெல் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் புத்தை இந்த ஈ என்று உச்சரிப்போம். புகையே புத்தை என்று. இதை மாதிரி ஜோன்தி இ துபுலெல் எங்கே வருதோ அதை வந்து நாங்கள் ஈ என்று உச்சரிப்போம். Au parc, il y avait beaucoup de monde. Au parc, il y avait beaucoup de monde.
des enfants இந்த தேயில் வர கடைசியில் எஸ் சேர்த்து இங்கே நாங்கள் இணைச்சி sonfont வாசிப்போம். des enfants jouer இதில் கடைசியில் எந்த முடியுதுன்ட்டு jouant வாசிக்கிறேன்ல. jouer au ballon des familles இதையும் பாருங்க இ துபிள் வாரோடைய இ என்று வாசிக்கிறோம். des familles faisaient un pique-nique. Des enfants jouaient au ballon. Des familles faisaient un pique-nique. Et un vieux monsieur lisait un journal sur un banc. Un vieux monsieur lisait un journal sur un banc. Emma a marché doucement pendant que Max courait partout. Emma a marché doucement pendant que Max courait partout. இதில் வந்து இந்த ஏவுக்கு மேலே சின்ன அக்ஸோன் வர இந்த இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏ என்று உச்சரிப்போம். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுட்டேன், எப்படி நீங்கள் உச்சரித்து வாசிக்கணும்னு சொல்லி. அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதையுமே பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் பொறுமையாக உச்சரித்து வாசித்து பாருங்கள்.